ஃபேப்ரிக் ரெண்டரிங் எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் லைட் கலரு பென்சில் எடுத்துகிட்டு ஃபுல்லு ஷேடிங் கொடுத்துக்கோங்க. லைட்டாக ஃபர்ஸ்ட்டு அவுட்லைனிங் ஃபுல்லாக இந்த மாதிரி லைட் வர்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. லைட் ஷேட் தான் இருக்கணும். ஓகே, நீங்கள் எந்த கலரு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் யூஸ் பண்ணி லைட் கலர் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேட் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாதிரி ஓகே. இந்த மாதிரி ஃபில் பண்ணி ஆனதுக்கப்புறம் டார்க் கலர் ஓகே ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஸ்டெட்லர் கலரு, ஸோ பிளெண்ட் ஆகிடும் உங்கள் வாட்டர் கலர். இந்த மாதிரி லைட்டாக ப்ரஷ் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாட்டர் டிப் பண்ணி ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட் ஷேடாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஷேட் வர்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ரை ஆனதுக்கப்புறம் பென்சில் எடுத்துக்கோங்க. பர்பிள் கலர் டார்க் பென்சில். ஓகே, அதை அவுட்லைனிங்கை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக அந்த ஷேடிங்கு எங்கெங்கே வரும் அந்த சைடில் டார்க்காக இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. அந்த லைட்டிங் ஷேடிங் எந்த சைடில் வருதோ அந்த சைடில் இந்த மாதிரி ஷேடு வர்ற மாதிரி டார்க்கு லைட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டிங்கு அது எப்படி இருக்குது, அந்த சைடில் கொஞ்சம் டார்க் வர்ற மாதிரி இப்படி ஃபோல்டிங் வர்ற மாதிரி ஷேடிங்கு கொடுக்கணும். இந்த மாதிரி ஓகே. இந்த சைடில் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இந்த சைடில் கொஞ்சம் டார்க் வர்ற மாதிரி வச்சு கலர் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸு இந்த ஃபோல்டிங்கு இது எல்லாமே நீட்டாக கொஞ்சம் டார்க் ஷேட் வர்ற மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. இது சாட்டின் ஃபேப்ரிக்கு அந்த மாதிரி ஃபேப்ரிக் எல்லாமே இந்த மாதிரி ஷேடு வரும். ஓகே, இந்த மாதிரி நீட்டாக ஷேடு கொடுத்துக்கோங்க. ஓகே, இது ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஃபோல்டிங் இருக்கிற இடத்துல கொஞ்சம் டார்க் வர்ற மாதிரி கொஞ்சம் ஷேடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே லைட் வர்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பென்சிலில் ஃபில் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான். இதானதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் டார்க் கலர் பென்சில் எடுத்துக்கோங்க. அந்த ஷேட் எல்லாமே மறுபடியும் இந்த மாதிரி டார்க் ஏரியாவில் இருக்கிற மாதிரி எல்லாமே ஃபோல்டு அந்த ஏரியா எல்லாமே நீட்டாக மறுபடியும் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஷேடிங் எங்கே இருக்குது அந்த இடம் எல்லாம் மறுபடியும் இன்னொரு வாட்டி ஷேடு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த லைன்ஸு ஃபோல்டு எல்லாமே தேர்ட் அட்டெம்ப்ட்டு இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கணும்.
இந்த மாதிரி நீட்டாக ஷேடிங் பண்ணிக்கோங்க. டார்க் ஏரியா கொஞ்சம் டார்க் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஷேடிங் கொஞ்சம் டார்க் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு நீட்டாக தெரியும். கொஞ்சம் டார்க் அந்த மாதிரி ஷேடிங் பண்ணிக்கிட்டே வந்தால் உங்களுக்கு அவுட்லுக்கு இன்னும் நீட்டாக தெரியும். ஓகே, இவ்வளோதான். மறுபடியும் லைட் கலர் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ்.